வணக்கம் மக்களே, நான் பார்க்க போகிற வசனம் லூக்கா 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான். புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான். அதாவது தன்னோட மனைவியை விட்டுட்டு வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணுனா அது விபச்சாரம் செய்கிறதுக்கு ஒப்பாக இருக்கிறதான். அதே மாதிரி அந்த புருஷனாலே தள்ளப்பட்ட மனைவியை இன்னொருத்தன் விவாகம் செஞ்சாலும் அதுவும் விபச்சாரம் செய்கிறதான். நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம எத்தனை குடும்பங்கள் டைவர்ஸில் போய் நிற்கிறாங்க. அப்போ அவங்க யோசித்து பார்க்க வேண்டாமா? பைபிளில் இருக்கிற வசனங்களை ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டாமா? எடுத்தோடனே டைவர்ஸ் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்துக்குள்ளே ஒவ்வொருத்தர் கணவன் மனைவியும் கணவனும் விட்டு கொடுத்து போகணும். அப்படி விட்டு கொடுத்து போனா தான் டைவர்ஸில் போய் முடியாது. விட்டு கொடுக்காமல் ஒருத்தர் சண்டை போட்டுட்டே இருந்தால் கடைசியில் டைவர்ஸ் அப்படின்னு போய் நிற்கிறாங்க. அது அங்கே வசனம் என்ன சொல்லுது? தன் மனைவியை தள்ளி விட்டு வேறொருத்தி அப்படி டைவர்ஸ் பண்ணிட்டு வேறு கல்யாணம் போய் பண்ணிக்கிறாங்க, ஈஸியாக பண்ணிக்கிறாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? தன் மனைவியை தள்ளி விட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணால் அது விபச்சாரம் செய்கிறாங்க. அப்படி புருஷனால் தள்ளிவிட்ட மனைவி அந்த பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ணும்போது அப்போ அதுவும் விபச்சாரமாக. அப்போ இந்த மாதிரி டைவர்ஸ்லாம் ஆகிறது என்ன பண்ணுறதுக்கு ஒப்பாக இருக்கிறது? விபச்சாரம் செய்கிறதுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஆனால் ஈஸியாக டைவர்ஸ், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லி ஈஸியாக டைவர்ஸ் பண்ணிவிட்டு நிறைய குடும்பங்கள் அந்த மாதிரி டைவர்ஸில் போய் நிற்கிறாங்க. அப்போ அந்த வசனத்தை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டாமா? நம்ம பைபிளில் எழுதுகிற ஒவ்வொரு வசனத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து அதன்படி வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டாமா? அப்படி இல்லாமல் கருத்து வேறுபாடு காரணமாக ஈஸியாக டைவர்ஸில் போய் முடியுது. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பாக இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்காது. கண்டிப்பாக அந்த மாதிரி இந்த வசனத்தை நம்ம மனசில் வச்சுட்டாலே இந்த மாதிரி நம்ம கருத்து வேறுபாடுங்கிற இதுவே நம்ம வாழ்க்கையில் வராது. அந்த வசனத்தை நம்ம கருத்தில் வச்சு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட வாழ்க்கையை வாழ்வோம். அந்த டைவர்ஸுங்கிறதே நம்ம இதில் இருக்கக்கூடாது. அதான் அந்த வசனங்கள் நம்மளுக்கு உணர்த்து.